இந்த நாள் கந்தர்வ கோட்டையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வட்டக்கோட்டையிலிருந்து. இந்த வட்டக்கோட்டையில என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இது ஒரு பெரிய கோட்டைங்க. ஆமாங்க, எதிரிகள் தங்கள் நாட்டுக்குள்ள நுழையாதபடிக்கு இந்த ஒரு பெரிய மதில் சுவர் கட்டி இருக்கிறாங்க. இந்த மதில் சுவருடைய அகலம் சுமார் ஒரு 6 அடி சொல்றாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 26 அடி ஹைட்டு இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. ஒரு மனிதனே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவான் அப்படின்னு சொன்னா, நம்ம படைச்ச ஆண்டவர் நம்மளைய பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட வேலையை உருவாக்கி இருப்பார். ஆமாங்க, ஆண்டவர் யோபுவை பாதுகாக்கும் போது சாத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையா அப்படின்னு கேக்குறான். அவங்க ஏசப்பா நம்மையும் நம்ம வீட்டையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிறாருங்க. இந்த மதில இவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் போது ஏசப்பா நமக்கு வச்சிருக்கிற மதில் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அதனால பயப்படாதீங்க. அவன் என்ன செஞ்சிருவான் பயப்படாதீங்க. இந்த வேலையில என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சிருவான், எதிரி என்ன செஞ்சிருவான் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவர் தருகிற பாதுகாப்பு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு. அவரை மீறி யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது. உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை, ஒரு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாதுகாப்பை மீறி சத்துரு எங்களை தொடாதபடி கர்த்தர் எங்களை வேலி அடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் சட்டைக்குள்ள நாங்க இருக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க, பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோடு